திரு விஜய் அவர்களின் ஜாதகத்தை தொடர்ந்து நாம் கவனித்து வருகிறோம். கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த விஜய்க்கு தற்சமயம் அஷ்டமச்சனியின் உக்கிரம் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மே மாதம் வரை தொடரும். ஏனென்றால் இவருக்கு இருக்கிற குருபலம் குறைவாகவும் சனியின் அஷ்டமச்சனியின் வேகம் அதிகமாகும். புகழ் தரக்கூடிய 9ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் இவருடைய புகழை குறைத்து அவமானங்களையும் தேவையற்ற வீண் பிரச்சனைகளையும் வார்த்தைகளால் வம்பிழுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே வரும். ஏனென்றால் தற்சமய கோச்சாரம் செவ்வாய் அஷ்டமச்சனியை பார்ப்பதால் அதிக துன்பங்களையும் தேவையற்ற வம்பு வழக்குகளையும் சந்திக்க நேரும். இவை அனைத்தும் வெறும் கடகராசியை அடிப்படையில் மட்டுமே சொல்லப்பட்டது. மேலும் அவருக்கு நடக்கின்ற சுக்கிர திசை ராகு புத்தி அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தை, தான் செய்வதுதான் சரி என்கிற ஆணவத்தை உருவாக்கி அதன் மூலம் அவருடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும். தற்சமயம் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளவு சிறப்பாக அவருக்கு இல்லை. பொதுவாக இந்த மாதிரியான சூழ்நிலையில் கொஞ்சம் நிதானத்தை யோசித்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஆனாலும் அவரை மீறி அந்த சனி வெளிப்பட்டு விடுகிறது. எனக்கு எல்லாம் தெரியும் என்று, என்னால் எல்லாம் முடியும், நான் மக்களை நம்புகிறேன் என்று அவர் உளரத்தான் செய்வார். பொதுவாக இவருக்கு எதிரி என்று எடுத்துக்கொண்டால் அது எதிர்க்கட்சி திமுக அல்ல. இவருக்கு எதிரி என்பது மக்கள்தான். ஏனென்றால் சனி பகவான் என்பது மக்கள். தற்சமயம் அஷ்டமச்சனி நடப்பதால் மக்களுக்காக என்று வசனம் பேசி மக்களால் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகளை அது கொடுத்துவிடும். ஒழுங்காக நம்ம நாட்டில் சம்பாரிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த அஷ்டமச்சனியில் வேலையை கெடுத்து, தலைவா உங்களால் தான் இந்த உலகத்தை மாற்ற முடியும் அப்படி இப்படின்னு தூண்டி விட்டு வருமானத்தை கெடுத்து கூட்டி அந்த அரசியலை கொண்டு வந்து விட்டு கண்டிப்பாக ஓட்டு போடாமல் அசிங்கப்படுத்தி நம்ம ஏன்டா அந்த நாய்களுக்காக வந்தோன்னு சொல்லி வருத்தப்பட அளவுக்கு இந்த அஷ்டமச்சனி இவரை சிந்திக்க வைக்கும். ஏனென்றால் 2026 தேர்தல் இவருக்கு தோல்வியை கொடுக்கும். தற்சமயம் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் திருமணத்திற்கு சென்றது அவருக்கு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஏனென்றால் தனி விமானத்தில் அவர் சென்றது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியது. நாம் அதற்குள் நுழைய வேண்டும். ஆனால் அஷ்டமச்சனி தன் வேலையை காட்டியுள்ளது என்பதை நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு சென்றது அவருடைய புகழுக்கு, அதாவது கீர்த்திக்கு களங்கத்தையே ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் இதை தவிர்த்திருக்க வேண்டும் அல்லது தனியாக சென்றிருக்க வேண்டும். இந்த நேரத்தில் விஜய் அவர்களுக்கு யார் சொன்னாலும் அவர் கேட்கும் சூழ்நிலையில் இருக்க மாட்டார். பட்டு தெரிய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆதலால் அஷ்டமச்சனி முடியும் வரை அவருக்கு இன்னும் பல அவமானங்கள் தேடி வரும்.